விட்டு வாங்கிடலாம். ஆச்சாரியார் திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு, நீரோட்டம் பார்க்கணும். நாளைக்குதான் வருவாரு. நாளை வரைக்கும் இருக்கிறியே சேர்த்து இருப்பா இருப்பா. இல்ல அப்ப நம்ம ஓட்டல் மேல போறோம். நான் சேர்த்து கொலகார பயல இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அது சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல நம்ம கையில இருப்போம். இங்க எக்கச்சக்கமா வைரங்கள் இருக்கு, அதோட கலந்துடும். நீங்க வச்சுக்க பரவாயில்ல புள்ள, நம்ம கையில இருக்கட்டும். சரி, நம்பிக்கை தானே. எதுக்கும் கணக்கு பிள்ளை ஒரு ரசீது எழுதி கேட்டுக்கிட்டு இருந்து ஒரு வெறும் கல்லு பெற்றுக்கிட்டு இருக்கோம்னு எழுதி கொடு. என்னங்க ஐயா, நம்ம இந்த கையில எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றோம். இல்ல நம்ம இவள மழை போற நம்புறோம். வேலை தரப்ப வேலை சொல்றதை விட நானே போய் செய்யலாம் கொடுத்து கேஸ்ல கொண்டாந்து காட்டி ஒரு வெள்ளி டம்ளர் கொண்டா கூட அதையும் கட்ட பெறலாம். நான் கொண்டா வச்சது இதுல சாப்பிடலாமா மட்டும் எல்லாம் எதுக்கோ ஞான பண்டிதா சன்னிக வேளாங்கணும். யாராவது எது சாப்பிடுறது ஒரு அன்பு வேணும்ல. அவன் என்ன பெருமை போயிட்டானா? வயிற விஷயம் எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான். அது நாளைக்கு ஆச்சரியம் தானே நீரோட்டத்தை பார்த்துக்க முடிச்சுக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல. டிரைவர் மாணிக்கா, மாணிக்கா ஐயா வா, பேட்டை எடுத்துக்கிட்டு போய் எடுத்துட்டு போவா. அவளை கூட்டிக்கிட்டு காரை விட்டுட்டு எங்க அவர் சொல்வார். அங்க விடு ஐயா. ராம் ராம் என்ன இது போகும்போது நல்லா போனாரு. விருந்து சாப்பாடு என்ன தின்னாரோ என்ன குடிச்சாரோ. ஆமா, எங்க இருந்து வரீங்க? இந்த கடை காக்கடை துபாய். ஆள வந்தா வேற கடை இல்ல, அங்க இருந்து வர பாரு. நீ அடிக்கடி வந்து எழுப்பாரு. அவரா முடிச்சு கேட்டாச்சுன்னா வெறும் நோராக்கும். சரி, நோரப்போம், தொந்தரவு பண்ணாது. ஹலோ ஹலோ, யாரு? ஆள வந்தார் பேசுறேன். நான் தான் பெருமாள் பேசுறேன். யாரோ கொலை பண்ணிட்டாங்களா? அது விஷயமா போலீஸ்காரங்க உங்களை சந்தேகப்பட்டு அங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு தான். வேலாயுதம் ஞான பண்டிதா. மணிக்கு இல்லையா? ஆமாங்க. ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஒண்ணு வருத்தம் நமக்கு என்னத்துக்கு வருது? நமக்கு ஏன் வருத்தம் வருது? மணி போய் பத்திரமா பையில வச்சுக்கோ. சாயந்தரமா கேட்கல அப்பா கூட வச்சுக்கோ. முடியும். நம்ம வீட்டுக்கு இத்தனை நாள் நீங்க வந்ததே இல்ல, இன்னைக்குதான் வர்றீங்க. சாணவந்தார், நாங்க பொழுதுபோக்கு வரல. அந்த வைர வியாபாரி பல வருஷமா வந்திருக்கிறோம். என் கடையில வந்து நல்லா சாயந்தரம் பேசிக்கிட்டு போனாரு. இந்த மாணிக்கம் பிள்ளை தானே எடுத்து போய் ரூம்ல விட்டாரு. ஐயா, ஆமா நான் தான். அது நீதானா? ஐயா, கார்ல இருந்து இறங்கும் போது அந்த ஆளுக்கு பங்க இல்லையாமே கண்ணாடிக்கிட்டே போனாரு. அப்புறம் நான் தான் கைத்தாங்கிற தாங்கி கொண்டு போய் படுக்க வச்சேன். அதுக்கு இந்த கொலைக்கு என்ன என்னையா என்ன கேள்வி கேட்கற? நீ கொண்டு போய் படுக்க வச்ச பிறகு இந்த எழுந்துக்கு இல்லையாமே? அது என்னமோ எனக்கு தெரியாது. ஜாலவந்தா, இந்த மாதிரி ஆட்கள் உங்க வீட்டுல வச்சிருக்கப்படாதுங்க. மாணிக்கம் பிள்ளை, உன்னால ஒரு பெரிய குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரும் போல இருக்க. மாணிக்கம் பிள்ளை, கேவலம் யாரோ வயரம் வச்சிருப்பான், அதுக்கு ஒருத்தரம் கொலை செஞ்சிருப்பான். என்ன கேக்குறாரு? தப்பி மிஸ் பெட்டரு. அப்படி வயரம் எங்க கிட்ட இருக்கா நீ செக் பண்ணி பாருங்க. பைய பாருங்க, இருப்ப பாருங்க, பாருங்க. என்னது அடி வழியா சிகரெட்? என்ன மாணிக்கம் பிள்ளை, இதே வயரம் தான் அந்த ஆளுகிட்ட இருக்கு. மாணிக்கம் பிள்ளை, கேவலம் ஒரு வயரத்துக்காக ஒரு மனுஷனை கொலை பண்ணுறான். இத்தனை வருஷமா உனக்கு இந்த புத்தி வந்துச்சு. பேசாத, கொலைகாரன் பேசக்கூடாது. எனக்கு உங்களுக்கு தெரியும். கொலைகாரன் என்கிட்ட பேசக்கூடாது. பேசாத போ. அம்மா, இதெல்லாம் என்ன மாணிக்கம் பிள்ளை? எல்லாம் தலையெடுத்தம்மா. 15 வருஷ காலம் உங்க வீட்டில் நாயா ஒழிச்சதுக்கு ஐயா எனக்கு கொலைகாரனுங்கிற பட்டத்தை வாங்கி. ஐயோ, இதை என்னால் நம்பவே முடியல. கடைக்கு வந்த வைர வியாபாரியை யாரு கொலை செஞ்சாங்கிறது கடவுளுக்கு தெரியும். மனுஷனுக்கு மனுஷன் ஏமாத்தலாமா? கடவுளை ஏமாத்த முடியாது.
ஆனா என்னை பத்தி நான் கவலைப்படல. என் சம்சாரம் கர்ப்பிணி, நான் குழந்தை குட்டிக்காரன். அவங்களை யாரு காப்பாத்த போறாங்க? யாரு? மாணிக்கம் பிள்ளையா? அம்மா அம்மா, எஜமான் செய்த வேலை இப்பதான் நடுத்தருவில் நிக்கிறேன். என் குடும்பமே செதறி போச்சு. குழந்தைகளும் எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியாதுமா. மாணிக்கம் பிள்ளை, கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நான் எவ்வளவோ துடிச்சேன். ஆனா அதுல ஓரளவுதான் எனக்கு வெற்றி கிடைச்சு. உங்க 2வது பெண்ணைத்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. என்னம்மா, என் 2வது மக உயிரோட வரக்கா? எங்கம்மா இருக்கு? ஜேம்ஸ் அண்ணா வீட்டுல மேரிங்கிற பேர்ல வளர்ந்துட்டு வருது. அம்மா, இந்த நல்ல செய்தி என் காதார கேட்டது போதும். மாணிக்கம் பிள்ளை, உங்களுக்கு செய்த கொடுமை நாங்களும் போதுமான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க தோல்ல தூக்கிட்டு திருவீங்களே ராமு, அவன் காணாம போயிட்டான். துரோகி. என்ன சொல்றீங்க? ஏன் அழவுறீங்க? ராமு நினைச்சேன். முதல்ல என் பொண்ணை போய் பார்த்து வரமா. அவசரப்படாதீங்க மாணிக்கம் பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேரி உங்க பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏம்மா? மேரிய நம் ராஜனுக்கு கல்யாணம் செய்து என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரப்போற. உண்மையாகவம்மா? என் மகன் உங்களுக்கு மருமகளா? அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நீங்க நேர ஜேம்ஸ் அண்ணா வீட்டுக்கு போங்க. நான் எல்லாத்தையும் போன்ல சொல்லிடுறேன். மேரி கல்யாணம் வரையும் நீங்க இங்க டிரைவரா இருங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு சம்பந்தி. அம்மா, உங்க மேன்மையான குணத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லைம்மா. சீக்கிரமா போங்க. ஜேம்ஸ் அண்ணா கூட நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறதா இருக்காங்க. இது புறப்படுறேன். ஐயா, வாங்க மணிக்கமில்ல. நான் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி மரகத எனக்கு போன்ல எல்லாம் சொல்லிச்சு. ஐயா, என் பொண்ணு சிறந்த முறையில நல்லபடியா வளர்ந்துட்டு வருது. மேரியை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அடுக்கடுக்கா அனுபவிச்ச துயரங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. மேரி, நான் ரோமுக்கு போகணும்னு நீண்ட நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மேரியை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னு தான் ரொம்ப கலங்கிட்டு இருந்தேன். நல்ல சமயத்துல கர்த்தரே உங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. இனிமே நான் சந்தோஷமா போயிட்டு வருவேன். என்னப்பா? ஐயா ஐயா, இதுதானே இதுதானே என் மகன். அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, எத்தனையோ காலமா இருந்து போய் கிடந்த என் கண்கள் இன்னைக்குதான் கொஞ்சம் தாரோ. என்னப்பா இது? ஏன் என்ன பார்த்த உடனே இப்படி கலங்குறாரு? அதுவா, உன்னை போல அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துதான். அது உன்னை பார்த்த உடனே அந்த நினைப்பு வந்துடுது. அதனால அழுகிறாரு. பா, இவருக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமே இல்லையாப்பா? இல்லம்மா, இனிமே நீயும் நானும் தான். அவரு பெரிய இடத்துல டிரைவரா இருந்தார். பேரு மாணிக்கம் பிள்ளை. இப்போ நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்திருக்காரு. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் இங்கே இருக்கட்டும்ப்பா. இருக்கு, நான் வரேன். மாணிக்கம் பிள்ளை, நீங்க பெத்த பிள்ளைய உரிமையோடு அழைக்க முடியாம அவஸ்தைப்படுறது எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேரி ராஜனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு என்ன கவலை இல்லைங்க. ஒரு ஏழை டிரைவரோட மகன் இவ்வளவு பெரிய மாளிகை சிறப்போடு இருக்கிறத பார்த்ததே போதும். ஆனா மரகதம்மாளுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நாம எல்லாருமே கர்த்தருக்கு கடமைப்பட்டிருக்கோம். இந்தாங்க கார் சார். ஏண்டா பெருமாள், ஏமா மாணிக்கம் பிள்ளைய பாத்தியா? அதான் அன்னைக்கு ஜேம்ஸ் யார பிள்ளைல ஏத்தி விட போனோம்ல, அன்னைக்கு பார்த்தோமே. அதுதான்டா, என்ன பார்த்து அவன் ஆத்திரப்பட வேண்டியது இருக்க மரியாதையில நடக்கும். ஆமா ஏஜமா, முன்ன விட முக்காப்படி அதிகமாவே மரியாதை காட்டுறாரு. அதுதான் ஆபத்தா தெரியுது எனக்கு. அது சரி, கொலை செஞ்சவன் நம்மள பார்த்த உடனே பயப்படுறான். ஏமா நீங்க என்ன ஏமா, நமக்குள்ள இதெல்லாம் என்னதுக்கு? ட்ரைனிங்க முடிச்சுட்டு அதிகாரியா வந்திருக்கிறேன். இனிமே இந்த ஊர்ல தான் எனக்கு உத்தியோகம். இந்த ஊர்ல இவனா வந்துட முடியுமா? எத்தனை கலாச்ச படிக்க வச்ச ஞான பண்ணிங்க எவன் மனசுல போட்டு நீங்க தள்ளி விடுறான்னு சொன்னானோ.
ராஜா, இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் கண் முன்னால வராதுடா. ஏன்பா? அது கொடைய கண்ட மாடு விரல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா தம்பி, உங்க அப்பா கூடவே இருக்கிறதுனால இந்த உடுப்ப கண்டா நமக்கு கூட கொஞ்சம் எல்லாம் எதுக்குப்பா பயப்படணும்? குத்தம் செய்தவங்க தானே இதை கண்டு பயப்படணும். நான் எதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். தேங்க்யூ மாமி. வந்துட்டேன். எப்படி இருக்கிறான் பாட்டியா? ஆளு வாட்டவா இனியமா தான் எனக்கு பயம் இல்லை. எது வேணாலும் செய்ய வேண்டிய ஊர்ல. மாணிக்கம் எங்க என்ன ஜேம்ஸ் ஐயா தந்தி. தந்தியா? அப்பவே சொன்னேன் ஏரோப்ளேன்ல ஏறாதே வேணாம் அவுத்துறா அப்படின்னு சொல்லி அவர் சவிக்குவா போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு தந்தி. அப்பாடா 10 லட்சம் எங்க போகுதோன்னு பார்த்து இங்கிலீஷ் வாழ்றது. என்ன மாணிக்கம் இல்ல, முதலாளி பாக்குறதே இல்ல, வர்றதே இல்ல. கடவுள் பக்தி இல்லாம போனாலும் பரவாயில்ல, முதலாளி பக்தி வேணும் உனக்கு. நிறைய இருக்குது. அடிக்கடி வா, கல்யாணம் முடியட்டும் அப்புறம் வர்றேன். பொண்ணோடய வந்துடலான்னு பாக்குறியா? அது சரி. நீ டிரைவரா இருந்து கார் ஓட்டும் போது நான் தூங்கிக்கிட்டே வந்தேன். இப்ப இருக்கிற டிரைவர் என்ன இறங்கி கள்ள சொல்றான் சமயத்துல. மாணிக்கம் உங்களுக்கு ஏதாவது காப்பி கீப்பி பலகாரம் கொடு. பெருமாளே வா, டவுனுக்குள்ள போய் கொஞ்சம் சில்லற வேலையை கவனிப்போம். மாணிக்கம் பிள்ளை, மேரி எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கம்மா. ராஜனும் வந்துட்டா. ஜேம்ஸ் என்ன வந்ததும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தம்பி எங்க? நான் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. ராஜா, அம்மா. ராஜா இவர்தான் மாணிக்கம் பிள்ளை. ஓ, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டுல டிரைவரா இருந்தாரு. அப்படியா? வணக்கம். வணக்கம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என்னடா இது இப்பதான் வந்த? முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும். உடனே வந்துடுறேன். அம்மா, தங்கங்கிற பொண்ணு இந்த வீட்டுல இருக்குதுங்களா? ஆமா, அவங்க முந்தி இங்கதான் குடியிருந்தாங்க. பாவம், அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. என்ன? அம்மா செத்து போயிட்டாங்களா? ஆமாங்க, செத்து போயிட்ட பிற்பாடு அந்த பொண்ணு எங்க போச்சோ என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியாது. என்ன இப்படிதான் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் கொஞ்சம் சகிக்க முடியலையே. விஷயம் முத்திக்கிட்டு போயிருக்கடா. நம்ம பயலுக்கு தெரிஞ்சதுன்னா 10 லட்சம் ரூபாய் போயிடுமே. போகாம என்ன, இவங்க காதல் தான் காங்கிரீட் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? அதுலயும் முகராட்சியான பய, பருவம் வேற, அழகா இருக்கான்ல. அழகு கிளி என்ன சொல்லுது? ஓ, ஒண்ணு சொல்லல. பால் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியலையா? ஆஹா. எனக்கு தெரியும். என்ன சொல்லட்டுமா? ஆ.